M அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இன்டகிரேஷன் பார்த்துட்ருக்கோம். நான் ஹரி. இப்போ இன்டகிரேஷனுடைய அடுத்த ஒரு ஃபார்மேட் பார்க்க போகிறோம். இது நம்ம இந்த செகண்ட் டைப் ஃபார்முலாக்கு அசியூம் பண்ணி போடுற டைப்பில் எக்ஸிக்யூட் ஆகிறதா இருக்கும் நமக்கு. இது நம்ம நேரடியாக அந்த ஃபங்க்ஷன் அப்படியே போட மாட்டோம். ட்ரிகனாமெட்ரிக்னுடைய ஃபார்முலா, அந்த காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இருக்குல்லையே, அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி போடக்கூடிய சம்ஸ் இப்போ இருக்கும். அதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். இதான் இன்டகிரண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல், இந்த இன்டகிரலை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 sin 3x into cos 4x dx. அதாவது இந்த 3x ஏன்னு நினைச்சுக்கங்க, 4x பின்னு நினைச்சுக்க. அப்போ 2 sin a cos b அப்படின்னு கிடைக்கும். 3x ஏன்னு நினைச்சுக்கணும், 4x பின்னு நினைச்சுக்கணும். அப்போ 2 sin a cos b அப்படின்னு கிடைக்கும். 2 sin a cos b அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே ட்ரிகனாமெட்ரிக் பேசிக் ஃபார்முலாஸ் எழுதி போட்டிருப்போம். அதில் இருக்கும், அந்த வீடியோ லிங்க் இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க நீங்க. 2 sin a cos b sin of a plus b plus sin of a minus b. So 2 sin a cos b இருந்துச்சுன்னா sin of a plus b plus sin of a minus b. So sin of a plus b எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா sin a cos b plus cos a sin b வரும். அதே மாதிரி அதில் மைனஸ் ஒரு ஆட் பண்ணும்போது 2 sin a cos b வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிப்போம். அப்போ 1/2 இன்டகிரல். இப்போ இந்த 2 sin a cos b அப்படிங்கும்போது அது sin of a plus b plus sin of a minus b ரெண்டு டேர்மாக வரும். அப்போ sin of a plus b வந்துருச்சு, plus sin of a minus b அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ரெண்டு டேர்மாக வந்ததுனால இந்த ப்ராக்கெட் போட்டுருக்காங்க. dx is equal to 1/2 integral sin of 3x plus 4x வந்து 7x வந்துடும், plus sin of 3x minus 4x அப்படிங்கிறது minus x கிடைக்கும். dx is equal to 1/2 integral sin 7x. sin of minus thetaங்கிறது minus sin theta. sin of minus thetaங்கிறது minus sin theta. இதெல்லாம் இன்டகிரேஷனுடைய பேசிக், சாரி டிஃபரன்ஷியேஷனுடைய பேசிக், ட்ரிகனாமெட்ரியுடைய பேசிக் ஃபார்முலா இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ ரெண்டு டேர்மாக இருக்குது. ஸோ இன்டகிரேஷனை ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஸோ இன்டகிரேஷன் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும். இந்த 1/2 ரெண்டு டேர்முக்கும் காமனாக வந்துடும். 1/2 இன்டகிரல் sin 7x dx minus 1/2 இன்டகிரல் sin x dx. பிரிச்சுட்டேன். இனிமேல் நம்ம நேரடியாக இன்டகிரேட் பண்ண வேண்டியது தான். ஆனால் அசியூம் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு ஃபார்முலா sin எக்ஸுக்கு தான் இருக்குது, sin 7xக்கு கிடையாது. இதுக்கு நேரடியாக ஃபார்முலா இருக்கு, ஆனால் இதுக்கு நேரடியாக ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த 7x என்னன்னு அசியூம் பண்ணிக்கணும், நீங்கள் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கணும். அப்போ sin x, sin xக்கு இன்டகிரேஷன் தெரியும் உங்களுக்கு, மைனஸ் cos x எழுதியாச்சு. எக்ஸுக்கு பதில் 7x எழுதிக்கணும், ஏன்னா 7x தான் எக்ஸ் நினைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எதை அசியூம் பண்ணிக்கிட்டோமோ, எதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் 7x, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ 7x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 7, அதை டினாமினேட்டரில் எழுதணும் இன்டகிரேஷனாக இருக்கும்போது, பை 7. அடுத்தது மைனஸ் இருக்கு, மைனஸ் 1/2 இருக்கு. sin x அப்படிங்கிறதுடைய இன்டகிரேஷன் மைனஸ் cos x. அப்போ ஏற்கனவே எனக்கு மைனஸ் இருக்கும்போது இந்த பிளஸ் வந்துடும், பிளஸ் cos x பிளஸ் c. அதாவது minus 1 divided by 14, அதாவது 2 into 7 cos 7x plus 1/2 into cos x plus c அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டைப் வரும்போது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 4 ஃபார்முலா இருக்கும் உங்களுக்கு. அந்த ட்ரிகனாமெட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்டகிரேஷன் எல்லாம் நம்ம போட முடியும். இப்போ போடுறது எல்லாமே இந்த மாதிரி ட்ரிகனாமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து எடுத்து போடுற ப்ராப்ளம் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். அதனால் அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. அவசியம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.